பார்ட் 1ல வந்து நம்ம லைனிங் வந்து அளந்திருப்போம். ஆம் கோல் அளவு, பேக் அளவு எல்லாம் போட்டிருக்கோம் நம்ம. அது சரியான அளவு தான். இப்போ வந்து அதை வச்சு நம்ம எப்படி ஒரிஜினல் மேல் பீஸை வந்து நம்ம எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். எப்படி மார்க் பண்றதுன்னு பார்ப்போம். இந்த அளவு சொல்லியிருந்தேன் பாருங்க, இது பேக்கு, இந்த பக்கம் ஃப்ரண்ட் கொடுத்துருக்காங்க. லைனிங் வந்து நம்ம கரெக்டான அளவு மார்க் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம பேக் போட்டு கட் பண்ண போறோம். இப்போ பீஸ் வந்து திருப்பிக்கலாம் ஃபர்ஸ்ட். இப்போ ஃப்ரண்ட் அந்த பக்கம் இருக்கு. இப்போ பேக்ல போட்டிருக்க இந்த ஒர்க் வந்து நம்ம லெவலா கரெக்டா இருக்கான்னு நம்ம கை வச்சு இப்படி பார்த்தா தெரியும். இது சென்டர் பண்ணிக்கலாம். இது சென்டர் பண்ணிட்டு லைனிங்க இது மேல போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம உயரம் வந்து 15 இன்ச்சு சொன்னேன், அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் பார்ட்ல உங்களுக்கு ஃபுல்லா புரியும். ஃபுல் வீடியோவும் பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பார்த்தா பிளவுஸை அழகா எப்படி வெட்டுறதுன்னு தெரியும். இப்போ வந்து ஒரு பின் போட்டுக்கலாம். லைனிங் அசையாம இருக்கிறதுக்காக ஒரு பின் பண்ணிக்கலாம். கீழ் பீஸோட சேர்த்து ஒரு பின். உங்களுக்கு தேவைப்பட்டா இன்னொன்று கூட போட்டுக்கோங்க. நான் ஒன்று போட்டிருக்கேன். இப்போ வந்து ஷோல்டரு ஆம்கோல் வந்து நம்ம 5 கொடுத்துருந்தோம். இப்போ அதை வந்து மாத்தினால பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டர் வந்து 5.5 இன்ச்சு கொடுத்துக்கலாம். நம்ம வந்து இப்போ இது மார்க் பண்றது, இப்போ வந்து அவங்க கொடுத்துருக்க ஒர்க் எங்க இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ ஒர்க் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு வரைக்கும் நம்ம ஷோல்டர் அவங்களுக்கு கொடுக்கலாம். ஒரு சில ஷோல்டர் கொஞ்சம் பெருசா போடுவாங்க, இல்ல நாட்டு கேட்கறாங்க அப்படின்னா கூட எவ்வளவு பெருசு வருதோ நம்ம அப்படி கொடுத்துக்கலாம். இப்ப இவங்க நாட்டி போட மாட்டாங்க, அப்ப வந்து ஷோல்டர் விழும். அப்ப வந்து நம்ம ஷோல்டர் அளவை கம்மி பண்ணணும் அப்படின்னு நினைச்சா 2 கொடுத்துப்போம். ஷோல்டர்ல 2.25 கொடுத்துக்கலாம். ஏன்னா வந்து ஆரி ஒர்க் இங்க போட்டிருக்க ஒர்க் வந்து 2.5 இன்ச் வரைக்கும் இருக்குது. இப்ப நான் 2.25 கொடுக்குறேன் உங்களுக்கு. இங்க பாருங்க, இப்படி வச்சு டச் பண்ணி பாத்தீங்கன்னா அழகா தெரியும். இதோடைய அளவு எங்க இருக்குன்னா அந்த அளவு மார்க் பண்ணிக்கோங்க. அங்க எங்க இருக்குன்னு 9.5 இன்ச் வரைக்கும் இருக்கு. இப்ப நான் நெக் இப்ப கட் பண்ணல, வெறும் ஷோல்டர் மட்டும் தான் அளவு உங்களுக்கு காட்டுறேன். 2.25 வச்சுட்டேன். இங்க பாத்தீங்கன்னா 3.25 வரைக்கும் 3.25 இருக்குது. இப்ப நம்ம இதை கை மட்டும் ஆம்கோல் வரைஞ்சுக்கலாம். இப்ப நீங்க டச் பண்ணி பாத்தீங்கன்னா ஏதாவது உங்களுக்கு ஸ்டிச்சிங் அடி வாங்குதான்னு பாத்துக்கோங்க. ஆம்கோல் வந்து டவுன்ல பாத்தீங்கன்னா 1.25 1.5 இது வரைக்கும் வைக்கலாம். ஆனா இவங்களுக்கு வந்து 1 போதுமானது. இதை வந்து இந்த 1 அந்த 1 இன்ச் அந்த டவுன்ல இருந்து வரைஞ்சிக்கலாம். இப்ப நான் நெக் இங்க வரையவே இல்லை. ஏன் வரையில அப்படின்னா நான் இப்ப 2.25 தான் கொடுத்துருக்கேன். இந்த லைனிங் அப்படியே பிரிச்சு போட்டு மேல வச்சு தைக்கும் போது 2 பின்ன வச்சுட்டு நம்ம தைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காக இப்ப வரையில, ஏன்னா அளவு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இப்ப இது வரைக்கும் கட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குது, புரிஞ்சிருக்கா சொன்னது? இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா எங்க எனக்கு கமெண்ட்ல போடுங்க. இப்போ அவங்க கை வந்து ஒரு 7 இன்ச் அளவு வந்து கை சுற்றளவு. இப்போ ஆம்கோல் வந்து பாருங்க, ஷோல்டர் வந்து நம்ம எவ்வளவு அடிக்க போறோமோ நம்ம ஒரு 1/2 இன்ச்சு பார்த்தோம்னா நம்ம ஷோல்டர் அடிக்கிறதுக்கு இந்த அளவுக்கு நம்ம ஏற்கனவே விட்டுருக்கோம். நம்ம ஒரு கைடு அளவு வந்து ஷோல்டர் அடிக்க மேல விட்டுட்டு டேப் இப்படி வச்சு இப்படி நம்ம டேப்பை ரொம்ப இழுக்காம வச்சு பார்த்தோம்னா 7.5 அளவு 7.5 வரும். அவங்களுக்கு 7.5 போதுமானது. இதுதான் வந்து அவங்களுடைய ஆம்கோல் சைஸ். இங்க ஒரு சின்ன ஆர்காட் கொடுத்துப்போம். அப்புறம் டவுன்ல பார்த்தோம்னா இடுப்பு பட்டி உள்ள மடிச்சு உள்ள போற இந்த அளவு வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம்ல இந்த கிளாத். இந்த கிளாத்ல ஒரு சின்ன ஆர்காட் கொடுத்துப்போம். அவ்வளவுதான், பேக்கோடைய வேலை போதுமானது. மெஷர்மெண்ட் அதிகம் கொடுத்து குழப்பாம உங்களுக்கு கிளியரா கொடுத்துருக்கேன். சிம்பிளா இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியா தைக்கலாம். கட் பண்ணலாம் அதுக்கப்புறம் நல்லபடி தைக்கலாம். என் வீடியோ பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா பிளவுஸ் தைக்க வரும். ஈஸி மெத்தட்ல சொல்லி கொடுக்குறேன். இப்போ நம்ம ஃப்ரண்ட் எடுக்க போறோம். ஃப்ரண்ட் பீஸ் திருப்பி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்ல சொன்ன மாதிரி நமக்கு எஜ்ஜு பக்கம் கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ இது எப்படி நம்ம மார்க் பண்றதுன்னு காட்டுறேன். லைனிங் எடுத்துப்போம். இதே மாதிரி இங்கே வந்து நம்ம ஷோல்டர் அடிக்கிறதுக்கு தேவையான ஒரு கைடு அளவுக்கு நான் இங்க விட்டுருக்கேன். அந்த ஒரு 1/4 இன்ச் இருக்கட்டும். இப்போ பீஸ் லைனிங் போடும்போதே
இப்போ வந்து இங்க பாருங்க, இங்க பீஸ் இல்ல. இப்போ இது வந்து லைனிங் பீஸை விட உள்ள இருக்க பீஸ் கம்மியா இருக்கு. ஏன் கம்மியா இருக்குனாலும் நமக்கு டிஸ்டர்ப் ஆகாது. ஏன்னா நமக்கு ஆம்கோல் அளவு இங்க தான் இருக்கு. அப்ப அது வந்து கட்டிங்ல போயிடும். இதுக்கு தான் நம்ம முதல்ல வந்து பீஸ் எல்லாம் வச்சு பார்த்து தேவையான அளவு இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி கட்டிங் போட்டுக்கணும்னு சொன்னது. இப்போ நம்ம கரெக்டா இருக்கு. இப்போ நம்ம எப்படி கட்டிங் பண்றதுன்னு பாக்குறேன். முதல்ல உங்களுக்கு இந்த பிசுறெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். கிளியரா இருக்கும். நம்ம தேவையான அளவு இருக்கு கன்ஃபார்மா பார்த்துட்டு நம்ம செய்யலாம். வீடியோ பாருங்க, தொடர்ச்சியா வீடியோ போடுறேன். இந்த வீடியோ ஸ்டிச் பண்ற வரைக்கும் ஃபுல்லாவே எல்லாமே போடுறேன். இந்த பிளவுஸோட இது முழுசா பாத்தீங்கன்னா இது வந்து 32 34 வரைக்குமே இந்த அளவு சூட்டபிள் ஆகும். 32க்கும் 34க்கும் பெரிய டிஃபரெண்ட் இருக்காது. ஒரு ஸ்டிச்சிங் அப்படி இல்ல, அதுவும் கரெக்டாவும் இருக்கும். அதனால அதுல எல்லாம் ஒரு பெரிய குழப்பம் இருக்காது. இந்த அளவு ஃபாலோ பண்ணீங்கன்னா 34ம் 32 பிளவுஸ் தைக்கலாம். இந்த பீஸ் எல்லாம் வந்து நமக்கு தேவைப்படும். இப்போ நான் வந்து பேக்கு சொன்ன மாதிரி தான் இந்த பீஸை உங்களுக்காக இந்த பக்கம் போட்டுக்கிறேன். லைனிங் கீழே போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம பேக்கு பின் போட்ட மாதிரி ஃப்ரண்ட்லயும் வந்து ஒரு பின் போட்டுப்போம். இப்போ சரியான அளவு வச்சிருக்கோம். வச்சுட்டு ஒரே ஒரு பின் அது போட்டுக்கலாம். இப்போ பேக் எப்படி ஃப்ரண்ட் எப்படி வரையறதுன்னு பார்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து கிராஸ் வந்து 13 இன்ச் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். இப்போ 13 வரைக்கும் இருக்கு. அதனால அது ஓகே. இப்போ ஷோல்டர் வந்து அவங்களுக்கு எவ்வளவு வச்சு நம்ம அந்த பக்கம்னா 5.5 வச்சிருந்தோம். ஃப்ரண்ட் வந்து 2.25 வச்சிருந்தோம். 2.25 கரெக்டானா இந்த அளவு வந்துடும். அந்த பக்கம் பார்த்தோம்னா 3.25 வரைக்கும் கொடுத்துருந்தோம் ஆம்கோலுக்கு. அப்புறம் ஆம்கோலுடைய அளவு வந்து இங்க 5.5 கொடுத்துடணும். இப்போ நம்ம லைனிங் பக்கம் நமக்கு அது கரெக்டா இருக்கும். இப்போ நான் இந்த வாட்டி உங்களுக்கு திருப்பி போட்டு காட்டுறதுனால இன்னொரு வாட்டி வரைகிறேன். இப்போ 5.5 ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஆம்கோல்ல இருந்து டவுன் வந்து 1 இன்ச் அவங்களுக்கு வச்சிருந்தேன். இந்த 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது கஷ்டமா இருக்குன்னா நம்ம திரும்ப அதே லைனிங் பீஸ் அந்த போட்டு அப்படியே கூட நம்ம இப்படி போட்டு சரியான அளவு வச்சுட்டு இன்னொரு பின் உங்களுக்கு என்ன போட்டுக்குன்னு நம்ம இந்த ஆம்கோலை திரும்ப வரைஞ்சிக்கலாம். ஆம்கோல் அளவு வரைஞ்சாச்சு. இப்போ ஃப்ரண்ட் பாத்தீங்கன்னா அவங்களுடைய நெக் வந்து ஒரு 6 இன்ச் இருந்தா போதுமானது. இது ஷோல்டர் அடிக்க இது வரைக்கும் போயிடும். இந்த ஒர்க் இருக்கிறதுல இந்த கைடு வரைக்கும் போயிடும். ஏன்னா அவங்களோட லென்த் வந்து இந்த ஒர்க்குக்காக அவங்க கொஞ்சம் வச்சுக்கலாம்னு சொன்னதுனால நான் 7 இன்ச் அளவு கொடுப்பேன். இப்போ இது ஃபுல்லாவே அப்படியே கொடுத்தா அவங்களுக்கு பெருசா இருக்கும். ஆனா இதே ஷேப்ல ஷோல்டர்ல கரெக்டா வந்துடும். ஃப்ரண்ட்ல வந்து கீழே டவுன்ல வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வைக்கிறேன் கழுத்து. அதனால ஸ்டிச்சிங் பண்ணும்போது அவங்களுக்கு இப்படிதான் பண்ண முடியும். ஏன்னா அவங்க ரொம்ப பெருசா வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால. ஏன்னா இதுக்கு மேல நம்மளால கம்மி பண்ண முடியாது. சில கேர்ள்ஸ் வந்து நல்லா ஃபுல்லா க்ளோஸா போட்டு கொஞ்சம் பெருசாவும் போடுவாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு கொஞ்சம் நான் கேப் ஃபிட்டே பண்ணிருக்கேன். அப்புறம் இந்த பட்டி 13 இல்லையா, 13ல இந்த சரியா இருக்க அளவு நம்ம இந்த டவுன்ல வந்து 2 பீஸ் 2 இன்ச் நம்ம மேல தூக்கிக்கலாம். இந்த டவுன்ல வந்து இங்க இருந்து 8 இருக்கு இல்லையா, 8ல இருந்து 1.5 இன்ச் மட்டும் மேல தூக்கினா போதும். அப்போ ஒரு 6. நான் 6ல தான் மார்க் வச்சிருக்கேன். இப்போ இந்த 3 மார்க்கையும் நம்ம ஒரு ரவுண்ட் ஷேப்ல கொடுத்தா போதும். அதாவது இது ஒன்னு ஜாயின் பண்ற மாதிரி இப்படி ஒரு டாட்டா வச்சீங்கனாலே போதும், உங்களுக்கு கரெக்டா வந்துடும். ஓகேவா? இப்ப பாருங்க, நான் கொஞ்சம் க்ளோஸா மார்க் பண்ணிருக்கேன். இது வந்து அவங்களுக்கு போதுமானது. இப்ப நான் இதை கட் பண்ணிக்கிறேன். கீழே துணி இல்ல அப்படின்னு நீங்க பயந்தீங்கன்னா இப்ப நான் தான் கட் பண்றதுனால எனக்கு கரெக்டா இருக்கும். நான் முதலே கட் பண்ணிட்டேன் வச்சு. நீங்க அப்ப எக்ஸ்ட்ரா பிட் இருக்கிறத க்ளோஸ் பண்ணாம அப்படியே வச்சுட்டு மார்க் பண்ணி கட் பண்ணிருக்க பிறகு கூட கிளியர் பண்ணிக்கோங்க. இப்போ ஹார்ம்ஃபுல் கட் பண்ணிடுறேன். அவங்களுக்கு ஹார்ம்ஃபுல் சுற்றளவு வந்து 7 இன்ச் வந்தது. இப்போ இதே மாதிரி பேக் பீஸ் தைக்கிற மாதிரி தான் இப்பயே வந்து நம்ம இந்த நெக் பீஸை வந்து கட் பண்ணிடக்கூடாது. லைனிங் அதுக்கப்புறம் மேல போட்டு நம்ம சாதா கையில தான் தைக்குவோம். அந்த சாதா கையிலாலே நம்ம அட்டாச்சிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பீஸ்ல கட் பண்ணிக்கணும். கழுத்து வரைக்கும் நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கணும், போதுமா கரெக்டா இருக்கும். இப்போ நம்ம பேக் வெட்டியாச்சு, ஃப்ரண்ட் வெட்டியிருப்போம். பார்க்கலாம், மீதி எக்ஸ்ட்ரா வேலை எது பண்றோம்னாலும் நம்ம தைக்கிறப்ப பண்ணிக்கலாம். நம்ம பிளவுஸுக்கு ஃப்ரண்ட் வந்து கொடாயிறது ஒரு 1/4 இன்ச் ஒரு 1/4 இன்ச் மட்டும் தான் அப்பில் கொடைய போறோம். அந்த ஃப்ரண்ட்ல கொடையிறது ஸ்லீவ்ல கொடாயிறது இது எல்லாமே தைக்கிறப்ப பண்ணிக்கலாம். இப்போதைக்கு கட்டிங் வேலை பேக் ஃப்ரண்ட் ஸ்லீவ்
ஈஸியான மெத்தட். இப்போ இது மெயின் பீஸ் அவ்வளவுதான். பேக் ஃப்ரண்ட் ஸ்லீவ். இதுக்கப்புறம் நான் கச்சோலி பட்டி மீதி எல்லாமே வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஆனா இதுக்கப்புறம் நான் ஸ்டிச்சிங்கோட சேர்த்து இந்த பட்டி இது காட்டுறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.